ஓம் நம சிவாய. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாராகி அன்னையின் அருளோட இந்த பதிவை நான் தொடர்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, வெறுப்போடு இருக்கிறவங்க நம்மக்கிட்ட தானாக வந்து பேசக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு மெத்தடை தான் நம்ம பார்க்க போகிறோம். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க. இப்போ கணவர் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசணும், இல்லை மனைவி நம்மக்கிட்ட பேசணும், இல்லை காதலர்கள் பிரிஞ்சிருக்காங்க, அவங்க வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து பேசணும், அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனையினால் நம்மளுடைய உறவுகள் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, நம்ம மேலே கோபத்தில் இருக்காங்கன்னா இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக பலன் தருது. இதை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். இதை வந்து வேறு ஏதோ தவறான வேலைக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக அது நல்லதே நமக்கு நடந்தாலும் வேறு ஒரு விஷயத்தில் அது நம்மளை அதுக்கு நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டுரும். அதனால் நீங்கள் இதை நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும், நேர்மையான வழியில் தான் பயன்படுத்தணும். இப்போது இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கணும். சனிக்கிழமையிலேருந்து தொடர்ந்து 11 நாட்கள் இதை நம்ம செய்யணும். ஒரு நாள் கூட கேப் விடக்கூடாது. 11 நாளும் தொடர்ந்து நம்ம செய்யணும். இப்போ பெண்கள் பீரியட்ஸ் ஆகிட்டா இப்போ வந்து நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு இடைவிடக்கூடாது. அதனால் பீரியட்ஸ் இல்லாத வந்து 11 நாட்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ இந்த 11 நாட்களும் நீங்கள் வந்து குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணலாம். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சாயந்தரம் 6லேருந்து 11 மணி அது வரைக்குள்ளே எடுத்துக்கோங்க அந்த நேரத்தை. அப்படி இல்லைன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தம் 4 to 6 அந்த டைமை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய டைம் வந்து டெய்லி அந்த 11 நாட்களும் ஒரே டைமில் தான் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். இதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் வந்து நம்ம வந்து சமநிலையாக தான் இருக்கணும். வேறு எங்கேயும் அலைப்பாய விடக்கூடாது. நம்ம மனசு ஒரு நிலையாக தான் இருக்கணும். நம்மளை வந்து யாரும் தொந்தரவு பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். நம்ம செய்யக்கூடிய இந்த 11 நாட்களும் நம்மளுடைய முழு கவனமும் இதில் தான் நமக்கு இருக்கணும். வேறு எந்த திசையிலும் நம்ம மனசை அலைய விடக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இதில். இப்போது சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 11 நாளும் இடைவிடாமல் நீங்கள் இதே கவனத்தோடு நீங்கள் இருக்கணும். இப்போ நீங்கள் செய்ய போகிற காரியத்தில் நீங்கள் விருப்பப்பட்ட நபர் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அந்த நபர் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும் உங்கள் கூடயே இருக்கிற மாதிரியும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் ஒரு மைண்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிற இந்த நிமிஷம் ஹாப்பியாக இருக்கணும். அதாவது உங்களை வெறுத்து ஒதுக்கின அந்த நபர் மேலே ஒரு கோபத்தோட ஒரு வன்மத்தோடு நீங்கள் இருக்கவே கூடாது. அவங்க மேலே வந்து நீங்கள் அதிக பாசத்தோட சந்தோஷத்தோடு நீங்கள் இதை செய்யணும். அப்போ தான் நீங்கள் செய்கிற இந்த காரியம் உங்களுக்கு கை கொடுக்கும். இதுக்கு ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு ரெட் கலர் பேனா எடுத்துக்கோங்க, 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து 6 ஏலக்காயும் உடையாமல் எடுத்துக்கணும். அதோட விதைகள் வந்து வெளியில் வரக்கூடாது. முழு ஏலக்காயாக நீங்கள் 6 ஏலக்காய் எடுத்துக்கணும். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ உட்காந்துட்டீங்க. நீங்கள் தியானம் பண்ணுற மாதிரி நீங்கள் நல்லா நேர்கோட்டில் உங்களோட முதுகு தண்டுவடம் நேராக இருக்கிற மாதிரி உட்காந்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் தியானத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது மூச்சை இழுத்து நல்லா உள்ளார இழுத்து வெளில விடணும். அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து உங்களோட சுவாசத்தை கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கணும். ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் அதை எடுத்து எழுதுங்க. இப்போ ரெட் கலர் பேனா இல்லை பென்சில் இல்லை ஸ்கெட்ச் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய வெள்ளை பேப்பர் இருக்குது இல்லையா, அதில் நீங்கள் யாரை வந்து உங்கள்கிட்ட பேசணுமோ அவங்களோட நேம் எழுதி வசின்னு எழுதிடணும். இதை எழுதிட்டு இதை வந்து 11 முறை நீங்கள் எழுதணும். 11 முறையும் எப்படின்னாக்கா, அந்த நபர் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறா போல் உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஹாப்பியான மனநிலையில் தான் நீங்கள் எழுதணும். வருத்தத்தோட கண்ணீரோட கவலையோடு நீங்கள் இதை எழுதக்கூடாது. இதில் ரொம்ப சூட்சமமான விஷயம் இது மட்டும்தான். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 5 நாள் இல்லை 7 நாள் தான் உங்ககிட்ட நீங்கள் நினைக்கிறவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க.
அந்த 11 தடவையும் நீங்கள் எழுதிக்கோங்க. நம்பர் போட்டு வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ எழுதுனதுக்கப்புறம் இந்த 6 ஏலக்காயும் உங்களோட கைகளில் வலது கையில் வச்சு நல்லா டைட்டாக மூடிக்கணும். இப்போது டைட்டாக மூடிட்டு அமைதியாக கண்ணை மூடி உங்களோட பேசணும்னு நினைக்கிறீங்கல்ல, இப்போது செல்வி உங்ககிட்ட பேசணும் ஏங்க அப்படின்னாக்கா, செல்வி வசி வசி, செல்வி வசி வசி, செல்வி வசி வசின்னு 11 முறை அதை நீங்கள் சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் இல்லை பாக்ஸு, டிஃபன் பாக்ஸு எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அதில் நீங்கள் அந்த 6 ஏலக்காயும் போட்டு அந்த பேப்பரையும் போட்டு மூடி வச்சிடணும். அடுத்த நாளும் அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் பண்ண அதே டயத்துக்கு நீங்கள் அதே மாதிரி நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு திரும்ப நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பண்ணணும். அந்த 6 ஏலக்காயும் 11 நாளைக்கு அதே தான் யூஸ் பண்ணணும். ஆனால் பேப்பர் மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும். நாள் எழுதி அந்த பேப்பரை பாக்ஸில் போட்டிங்களா, அந்த பேப்பரை எடுக்கக்கூடாது, அது உள்ளாரே தான் இருக்கணும். 2ஆம் நாள் வந்து வேறு பேப்பரை எடுத்துக்கணும். வேறு வெள்ளை பேப்பரில் ரெட் கலர் பேனா, பென்சில், ஸ்கெட்ச் எது வேணாலும் இருக்கலாம். அதில் நீங்கள் அந்த நபரோட பேர் வசி வசி எழுதிடணும். இதை 11 முறை எழுதிடணும். அதே மாதிரி ஏலக்காவை நல்லா டைட்டாக கையில் வலது கையில் மூடிக்கிட்டு நீங்கள் வந்து இதை வந்து சொல்லணும். 11 முறை அவங்க நேம் சொல்லி வசி வசி சொல்லணும். அதே மாதிரி திருப்பி அந்த பாக்ஸில் போடணும். இதே மாதிரி அந்த 6 ஏலக்காயும் 11 நாளும் யூஸ் பண்ணணும். அந்த பேப்பர் மட்டும் டெய்லி மாறிக்கிட்டே இருக்கணும். இப்போது 11ஆவது நாள் வந்து நீங்கள் 11 பேப்பர் எழுதியிருப்பீங்க இல்லையா, அந்த பேப்பரை எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நல்லா சுக்கு நூறாக கிழித்து அதை எரித்து அந்த சாம்பலை வந்து பிரபஞ்சம் வெளியில் நின்று நீங்கள் ஊதி விட்டுடணும். அதை நீங்கள் ஊதுறது வந்து பிரபஞ்சத்திட்ட போய் சேர்ந்துடும். இந்த 6 ஏலக்காயும் கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடணும். இப்படி நீங்கள் 11 நாளும் நீங்கள் இதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல பலன் கிடச்சிரும். நீங்கள் நினச்சவங்க உங்கள்கிட்ட வந்து பேசிடுவாங்க. அப்படி இருந்தாலும் 11 நாளும் அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வரணும். இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த நபருக்கிட்டேருந்து ஃபோன் வருமா, மெசேஜ் வருதா, கால் வருதா நீங்கள் சும்மா எடுத்து பார்க்கவே கூடாது. அதை பற்றி நீங்கள் நினைக்கவும் கூடாது. 11 நாளுக்கு அப்புறம் நீங்கள் அதை பற்றி சுத்தமாக நினைக்கக்கூடாது. அதை விட்டுடணும். நீங்கள் வேற ஒரு வேலையில் உங்கள் கவனத்தை செலுத்திட்டு சந்தோஷமாக இருக்கணும். அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது. அவங்கள நினச்சி மறுபடியும் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அவங்க உங்கள் பக்கத்திலே இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து நீங்களாக வழியக்க போய் பேசக்கூடாது. இந்த மெத்தட் தான் நம்ம எழுதிட்டோமே, அவங்க நம்மள்ட்ட பேசுவாங்கன்னு நீங்களாக போய் பேச்சு கொடுக்கக்கூடாது. நார்மலாக நீங்கள் இருக்கிற மாதிரி நார்மலாக இருக்கணும். ஆனால் இது சூப்பரான மெத்தடு. இது திரும்ப அவங்களே வந்து உங்ககிட்ட தானாக வந்து வழியக்க பேசுகிற ஒரு நல்ல ஒரு அற்புதமான சக்தி, அதிசக்தி வாய்ந்தது இது. இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா, நிச்சயமாக நீங்கள் விரும்பக்கூடிய நபர் வந்து உங்ககிட்ட சீக்கிரமாகவே வெகு சீக்கிரமாக உங்ககிட்ட பேசுவாங்க. இது அற்புதமாக நடக்கும். இப்போ இந்த மேஜிக் வந்து எப்படி அப்படின்னா, நம்மளோட ஆழ் மனசுலேருந்து நம்ம பண்ணுறோம். ஆழ் மனசில் அது வந்து நம்ம ஒரு விஷயத்தை அதுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. நம்ம அழுதுகிட்டே கொண்டு போய் சேர்த்தோம்னா நமக்கு அழுகையை தான் அது உண்டு பண்ணும். நம்ம இப்போ ஹாப்பியாக கொண்டு போய் சேர்க்கும்போது அது சீக்கிரமாக நமக்கு ஹாப்பியாக தான் நமக்கு கொடுக்கும். இது வந்து சந்தோஷமான மனநிலையில் மட்டும்தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நமக்கு நம்மளோட முழு மனசில் முழு கவனத்தோட நம்ம இதை பண்ணும் பொழுது அது வெகு விரைவிலேயே நமக்கு அந்த விஷயம் நடந்துடும். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதை நீங்களே வந்து கண்கூடாக பார்க்கலாம். இந்த முறையை ட்ரை பண்ணி உங்கள் மேலே வெறுப்போடு இருக்கிறவங்க உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து நேர்மையான முறையில் தான் இதோட சூட்சமம் என்னன்னாக்கா, இதை நேர்மையான முறையில் தான் பண்ணணும். வேறு எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்காங்கனாக்கா அவங்களோட பார்ட்னரை நம்ம எடுக்கிறதுக்காக இதை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஒரு லவ்வர்ஸ் 2 பேர் சந்தோஷமாக இருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து அவங்க பார்ட்னரை நம்ம இழுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு கெடுதல் செய்யணுங்கிற மாதிரியும் நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா அது நமக்கு தப்பாக தான் முடியும். இது பண்ணும்போது குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அசைவமும் சாப்பிட்லாம். இது இந்த மேஜிக் வந்து சூப்பரான மேஜிக். இது வந்து பிரபஞ்ச சக்தி உங்ககிட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கும். இதை வந்து ஈவினிங் டயத்துலேயும் பண்ணலாம், காலையிலையும் பண்ணலாம். ஆனால் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது பெஸ்ட்டு, சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. இதை நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்து அவங்க அனுபவபூர்வமாக
தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு பலன் தரும். இந்த முறையை பின்பற்றி உங்களுக்கு நெருக்கமானவங்கள, உங்கள் மேலே வெறுப்போடு இருக்கிறவங்கள உங்கள் கூட ரொம்ப நெருங்கி வரத்துக்கு இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அம்மாவோட அருளையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.